இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்குடி. இந்த தேனு டீ எடுத்துக்க. மீனாட்சி நீ எடுத்துக்க. என்னங்க டீ எடுத்துக்கங்க. நோ டீ குடிக்கலாம் டைம் கிடையாது, வேலை நிறைய கிடைக்கும். ஒரு சின்ன வேலை பார்த்தாலும் 10 டீ கேப்பீங்க. இப்ப என்ன ஒரு டீயே வேணாங்கிறீங்க? ஏகப்பட்ட வேலை பாக்கி கிடக்குல. வேலை ஜாஸ்தி இருக்குன்னு டீ வேணான்னு சொல்றீங்களா, இல்ல அத்தையோட டீக்கு பயந்துகிட்டு டீ வேணான்னு சொன்னீங்களா? ஏய், என் பொண்டாட்டி நல்லதம்மா டீ போடுவா. அத்தை, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். டீ சூப்பரா இருக்கு. சரிம்மா. அக்கா தங்கச்சியை வாட்டி வதைக்கலான்னு பார்த்தா எல்லாருமா சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காளுக. ஏங்க டீ சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அத்தை விடுங்க அத்தை, நாங்களே தச்சுக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு முதுகு வலின்னு சொன்னீங்க. சும்மா கொஞ்ச நேரம் தானம்மா. விடு தேனு, நாம என்ன சொன்னாலும் அத்தை கேட்க மாட்டாங்க. மாமா செய்யறத பார்த்து அத்தைக்கு மனசு வலிச்சிருக்கோம். அதான் முதுகு வலிச்சாலும் பரவாயில்லன்னு வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் எந்திரிச்சுலாம் போக மாட்டேன். என்னால முடிஞ்ச உதவிய நான் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு தான் போவேன். உதவி செய்யணுமா? அதை கொடுங்க. இந்தா புடி. டை. இந்தா புடி. டை. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. ஒரு கஷ்டம்னு வரும்போது தனியா ஒருத்தரை சுமக்க விடாம எல்லாரும் சேர்ந்து அதை ஷேர் பண்ணி பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. வேலை முடியறதும் தெரியல, பொழுது போறதும் தெரியல. இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உங்க அக்காவுக்காக நீ இந்த வீட்டு பக்கம் வந்திருக்க, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. லோகே, ஆ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தச்சுக்கிட்டு இருக்கம்மா. ஏன் அவளுங்க தைக்க மாட்டாளுங்களா? தைக்கிறது அவங்கதான். நான் கொஞ்சம் முடிஞ்ச உதவியா அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதானே சீக்கிரம் வேலை முடியும். இங்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டாளேன்னு யாரும் சந்தோஷப்பட்டுக்க வேணாம்னு சொல்லு. இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இல்ல, இந்த வாசலுக்கு வெளியே கூட வரக்கூடாது. புரியுதுல்ல? என்னையத்தான் சொல்றாங்கன்னு நல்லாவே புரியுது. அத்தை எப்படி பேசுறாங்களேன்னு நீ ஒண்ணு நினைச்சுக்காத. அவங்க ஏதாவது பேசலனாதான் நான் ஏதாவது நினைச்சு பார்த்தேன்.